பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னை சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு நன்றி. என் பேர் சுகன்யா, எங்கள் வீட்டுக்காரர் பேர் எலிசா. எனக்கு 2 பசங்க, பெண் பிள்ளைகள் உண்டு. நான் காந்திபுரத்துலேருந்து வரேன். நான் ரட்சிக்கப்பட்டு 11 வருஷம் ஆகுது. 11 வருஷத்தில் நான் போகிற சபை பேர் மாராதனேசர் ஊழியங்கள். எங்கள் பாஸ்டர் பேர் டி விக்டர். நாங்கள் 11 வருஷமாக இந்த சபைக்கு நாங்கள் தொடர்ந்து போயின்னு இருக்கிறோம். போயின்னு இருந்த கொஞ்ச நாளே 2015 எங்கள் வீடு வெயிலால் திடீர்னு எரிஞ்சிடுச்சு வீடு. ஆனாலும் தேவன் எங்கள் ஜீவனை கூட்டி கொடுத்தாரு. எங்கள் 4 பேர் ஜீவனையும் எங்கள் தேவன் பாதுகாத்தார். அந்த நாளில் நாங்கள் வெறுமையாக நின்னோம். ஒன்றுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில். போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு நாங்கள் நின்னோம். எதுவுமே இல்லாமல் இழந்து போய் நின்னோம். தேவன் அந்த நாளில் எங்களை தெரிந்து கொண்டார். எங்கள் ஊழியக்கார் மூலிமா எங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை பேசினார். அந்த நாளில் எங்களை பார்க்க கடந்து வந்தார். யோபு 42:10 பேசினார். நீ முன்னிலைமையை பார்க்கலாம், நீ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவாருமா, எல்லாமே டபுளாக உனக்கு வருமா, நீ பயப்படாத, நீ பெருக்கிறத காட்டில் நீ மேலே ஆசீர்வதிக்கப்படுவேன்னு தேவன் என் கூட எங்கள் ஊழியக்கார மூலிமா எங்கிட்ட தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தையை நாங்கள் பிடிச்சி இந்த 9 வருஷமாக நாங்கள் கடந்து போயின்னு இருக்கிறோம். ஒரு குறை கூட எங்களுக்கு நடக்கலை. ஒரு குறையும் எங்களை இல்லாமல் எங்களை தேவன் திருப்தியாக நடத்துகிறாரு. வேலை இல்லாத எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க உதவி செஞ்சார். வீடு இல்லாத நாங்கள் நடு ரோட்டில் நின்னோம். எங்களுக்கு நல்ல வீடு வாசலை கொடுத்தாரு. போட்டுக்க துணி இல்லாத ஒரு துணியோடு நாங்கள் நின்னோம். நல்ல ஆடைகளை, ஆசீர்வாதங்களை, நல்ல பொருளோடு என் தேவன் எங்களை வழி நடத்தினார். இனிமேல் வழி நடத்துவார். எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழலை. இது வரைக்கும் கூட விழாமல் வாரம் மாதம் எங்கள் கூட பேசின அந்த வார்த்தை இது வரைக்கும் என் தேவன் எங்கள் கூட இருந்து உறுதிப்படுத்தினே இருக்கிறாரு. அவர் பேசின வார்த்தை தான் எங்களை நடத்துச்சு. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்தமாரி ஊழியக்காரு குடும்பம் யாருக்கு கிடைக்குமோ கிடைக்காது, எங்களுக்கு கிடைச்சது காட் கிஃப்ட். எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்த ஊழியக்காருக்காக நன்றி. அவங்க பிள்ளைகளுக்காக நன்றி. இனிமேலும் நாங்கள் நல்லா இருப்போம். அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அவங்க பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு கொடுத்த அந்த வசனம் வார்த்தை உண்மையாலுமே எங்கள் வாழ்க்கையில் ரியலாகவே நடந்தது. ரீலாக போல் ரியலாக நடந்து நாங்கள் இன்றைக்கி சாட்சியாக எங்கள் குடும்பமாக நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் சாட்சியை. ஒன்றுமே இல்லாத எங்கள் வாழ்க்கையை எங்களை உயர்த்தி எங்களை வச்சாரு. ஊழியக்கார் எங்கள் வாழ்க்கையில் சொன்ன ப்ராப்பர்ட்டு ரீல் கிடையாது, ரியல். எங்கள் பாஸ்டர் ரீல் ப்ராப்பர்ட்டி இல்லை, ரியல் ப்ராப்பர்ட். அவர் சொன்ன எல்லாமே நடந்துச்சு.